ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது காலையில் எந்திரிச்சு என் ரூமில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வீடியோ பதிவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ பதிவு. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரூமு. ஓகேவா? என்னுடைய ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய கட்டில். ஏன்னா கொசு பயங்கரமாக கிடைக்கும், அதனால் இதை நான் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து பாகிஸ்தானியோட பெட்டு. துணியெல்லாம் அப்படி தான் கிடக்கும். சம்டைம்ஸ் நான் மடித்து போட்டுருவேன். இப்போ நான் வேலை கிளம்புறதெல்லாம் மடித்து போடல. நாங்கள் வந்து கணக்கெலாம் பார்க்க மாட்டோம். என்னுடைய துணி கிடந்தாலும் அவர் எடுத்து போட்டுருவாரு, அவருடைய துணி கிடந்தாலும் நான் எடுத்து போட்டுருவேன். மேலே ஒரு பாகிஸ்தானி தூங்குவார். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ரூமு. இது வந்து நம்ம பாத்திரம் வைக்கிற இடம். இங்கே தான் பாத்திரம்லாம் வச்சுருப்போம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு. ஓகேவா? ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்னி செஞ்சது, அது கழுவவே இல்லை. அப்புறம் காய்கறிகள், தக்காளி கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் தண்ணி கேன்லாம் பிடிச்சி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கேன் 2 ரூபா. ஒரு கேன் தண்ணி, நல்ல தண்ணி 2 ரூபா. இது தண்ணி கேன் பிடிச்சி வச்சுக்கிறது. ஓகேவா? அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு செம்மையாக சாப்பாடு செஞ்சாச்சு. ஓகேவா? சாப்பாடு செஞ்சுட்டு அருமையான ஒரு சாம்பார், செம்மையான சாம்பார். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் புதினா இலை மட்டும் போட்டு விடணும். ஓகேவா? எப்படி இருக்குது சாம்பார்? நல்லா இருக்கா? இது வந்து நம்ம துவரம்பருப்பு சாம்பார் கிடையாது, பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு தான் இருந்துச்சு, அதை போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டிக்கு சாப்பாடு எடுக்கணும், எடுத்து வச்சுருவோம். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பப்படம் பொரிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் குழம்பு. என்னடா எல்லாம் டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேனே அப்படின்னு பார்க்காதீங்க. ஒருவேளை அது என்னது டிஃபன் பாக்ஸ் இல்லையோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. காமிக்கிறேன் வேணா. இதோ இருக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, ஹாட் பாக்ஸ் இருக்குது. இதுவும் வந்து நிறைய சாப்பாடு பிடிக்கும். பார்க்க தான் சின்னதாக இருக்கும். இது வந்து ரப்பரு, எலாஸ்டிக் மாதிரி. இது எலாஸ்டிக்கு. இப்படி மடக்கி நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கலாம். இப்படி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கலாம். இப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா மடக்கிக்கலாம். அதே மாதிரி இருக்கு பாருங்க. இது மாதிரி மடக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு பிடிக்கும். இந்த ரப்பர் வந்து எலாஸ்டிக் மாதிரி 3 அடுக்காக எடுக்கலாம் அந்த ரப்பரை. ஓகேவா? இதுதான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னா இது இப்போது கொஞ்சம் பாதி சாப்பிட்டுட்டாலும் பாதி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வந்து நானும் சாப்பிடுவேன். பக்கத்தில் பாகிஸ்தானி திடீர்னு அவர் ஏதாவது குப்பூஸ் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா, பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் கேட்பார். அதனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு பப்படம். இதுதான் நண்பர்களே. அவர் ஆளை காணும். அவர் கொஞ்சம் சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் வந்து வெளியிலே தான் வச்சுட்டு போகிறேன். அவர் வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவார் வந்து. ஓகேவா? எல்லாமே எடுத்துட்டோம். லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். இந்த ஒயர் எடுத்துட்டோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? பாக்கி எல்லாமே எடுத்தாச்சு. ப்ளூடூத் எடுக்கல, ப்ளூடூத்துமே எடுத்தாச்சு. ஓகேவா? வேறு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்கணும். அதுதான் ரூல்ஸு. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வண்டிக்கு எடுத்தாச்சு. ஓகே நண்பர்களே, அதுதான் நண்பர்களே சவுதி லைஃப். அவ்வளோதான். இப்போ டியூட்டி கிளம்பிட வேண்டியதான். டியூட்டி கிளம்பிடுவோமா? சரி வாங்க, இன்னைக்கு லைவில் சந்திப்போம். பாய்.